பேக் டு நீஸ் கிச்சன். இன்னைக்கு நீஸ் கிச்சனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு கொஷின் ஆன்சர் வச்சுருந்தேன். நீங்கள் சிங்கப்பூருக்கு நியூவாக இருந்தீங்கன்னா உங்களோட கிச்சன் செட்டப் பண்ணுறதுக்கு உங்களோட கொஷின்ஸ்லாம் என்னென்னு ஒரு Q&A வச்சுருந்தேன். அந்த Q&Aல நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. இன்ஃபேக்ட் நான் எதிர்பார்க்கறதோட ரொம்ப ஜாஸ்தியாக வந்தது. ஸோ அதனால நான் பார்ட் பை பார்ட் உங்கள் கொஷின்ஸ்லாம் இனிமேல் ஆன்சர் பண்ண போகிறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப காமனாக ஆஸ்க் பண்ண கொஷின், நான் எந்த பாலை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். For those who cannot understand Tamil, I'll be writing English subtitles for this entire video, so you should be able to understand. In case if you still cannot understand, you can anytime write in your comment section or your queries. Let's begin. ஃபஸ்ட்டு நான் வந்து த மோஸ்ட் காமன் கொஷின், அதாவது நான் என்ன பால் வாங்கணும், அப்புறமா எந்த பாலில் தயிர் துவைக்கணும், இதுதான் நிறைய பேர் கேட்டிருந்த கொஷின். ஸோ அந்த கொஷினை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அட்ரஸ் பண்ணுறேன். நான் மில்கை வந்து ரெண்டாக பிரித்து வச்சுட்டுருக்கேங்க. ஒன்று வந்து ஃப்ரெஷ் மில்க், இது 3 ஃப்ரெஷ் மில்க், இதெல்லாம் டெட்ரா பேக் மில்க். ஸோ இந்த ஃப்ரெஷ் மில்க் பார்த்திங்கன்னா இது வந்து காஃபி, டீ இது ரெண்டுக்கும் சூட்டபுளாக இருக்கும், கிட்ஸ்க்கும் இது சூட்டபுளாக இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து இந்த பிராண்ட் தான் வாங்குகிறோம். நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. முக்கால்வாசி பிராண்டில் பார்த்திங்கன்னா 3 கலர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஃபுல் ஃபேட், இது வந்து மீடியம் ஃபேட், இது லோ ஃபேட். ஸோ உங்களோட டயட் ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் இந்த 0 ஃபேட் வாங்கிப்போம். ஸோ இந்த கம்ப்ளீட்லி ஒயிட் கேப். அப்புறமா வந்து கிட்ஸுக்கு வந்து ஃபுல் க்ரீம் வாங்கிப்போம். இந்த மிடில் வந்து நாங்கள் எப்போயாவது ஸ்டாக் இல்லைனா மிடில் வாங்கிப்போம். இப்போ வந்து சப்போஸ் வந்து ஃபுல் க்ரீம் ஸ்டாக் இல்லை, லோ ஃபேட் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் மிடில் வாங்கிட்டு, ஸோ அடல்ட்ஸும் கிட்ஸ் 2 பேருமே இதை குடிப்போம். இது ஸ்டாக் இல்லாத டைமில் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி வாங்கிப்போம். ஸோ உங்களோட இண்டிவிஜுவல் டயட்டரி ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நாங்கள் பர்டிகுலர்லி மேஜி சூஸ் பண்ண ரீசன் வந்து எங்களுக்கு மற்ற ஃப்ரெஷ் மில்க் கூட எங்களோட டேஸ்ட்டுக்கு மேஜி பிடிச்சிருந்தது. அண்ட் என்னோட கிட்டை பொறுத்த மட்டும் இன்ஃபேன்ட் மில்க் பவுடர்லேருந்து ஃப்ரெஷ் மில்க் மாற்றணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இந்த மில்க் தான் டாக்டர் வந்து என்னோட சைல்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அண்ட் எவ்ரி சைல்டு இட் சேஞ்சஸ். உங்களோட குழந்தையோட நியூட்ரிஷன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி பீடியாட்ரிஷியன் சொல்லுவாங்க எந்த மில்க் கொடுக்கணும்னு. ஸோ ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் பீடியாட்ரிஷியன் ஒரு டாக்டர் கிட்ட கேட்குறது பெட்டர். அடல்ட்ஸ்க்கு வந்து உங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி வாங்கிக்கலாம். மீன்ஸ் காஸ்ட்டை பொறுத்த மட்டும் முக்கால்வாசி ஃப்ரெஷ் மில்க்கும் ஒரே காஸ்ட் தான் இருக்கும். மிஞ்சி போனால் ஒரு 5 cents 10 cents டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ காஸ்ட் கம்பேரிசன் ஃப்ரெஷ் மில்க்ஸில் ரொம்ப பண்ண முடியாது. இந்த ஃப்ரெஷ் மில்க் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் மேனுஃபேக்சர் கிடையாது. இந்த மேஜி பிராண்ட் ஆஸ் சச் வந்து ஜாப்பனீஸ் பிராண்ட். அண்ட் இதோட இம்போர்ட்டட் ஃப்ரம் தாய்லாண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. இன்ஃபேக்ட் முக்கால்வாசி ஃப்ரெஷ் மில்க்குமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பிராண்ட் மட்டும்தான் இங்கே லோக்கலாக பண்ணுறாங்க. ஸோ அந்த பிராண்ட் எனக்கு முக்கால்வாசி நேரம் என்னோட காமன் ஷாப்பில் கிடைக்காது. ஸோ அதனால் நாங்கள் இது யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு பிராண்ட் டர்ம் இது எல்லாமே இம்போர்ட்டட். இது எல்லாமே 10 days. இப்போ நான் இது நேத்திக்கு வாங்கினேன். ஸோ நேத்திக்கு வந்து தேதி வந்து 3/12 அன்னைக்கு எக்ஸ்பைரி இதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 10 days எக்ஸ்பைரி. இந்த பிராண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் உடனே வந்து ஆன் த டேட் மேனுஃபேக்சரே வாங்கிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலில் வாங்கினோடனே நான் இந்த மாதிரி கூஜாக்கு மாற்றி விட்ருவேன். இது வந்து என்னோட பர்சனல் இதுதான். பட் இதெல்லாம் வந்து மேண்டேட்ரி கிடையாது. ஸோ ஜஸ்ட் நான் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் எடுக்கலாமே அப்படிங்கிற ரீசன்னால நான் கூஜாக்கு மாற்றி விட்டுறேன். இல்லாட்டி நீங்கள் இதே பாட்டிலே வச்சுட்டு, இது வந்து ஜஸ்ட் ஒன் டைம் யூஸ், இதை ரீயூஸ்லாம் பண்ண முடியாது இந்த பாட்டிலில். ஸோ அதனால் நீங்கள் இது த்ரோ பண்ணிடலாம். த்ரோ பண்ணும்போது அஃப்கோர்ஸ் நமக்கு நிறைய ரீசைக்கிள் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ கரெக்டான ரீசைக்கிள் பின்னில் நீங்கள் போட்டிங்கன்னா இது கரெக்டான இடத்துல போய் சேர்ந்தது தான். ஸோ இந்த ஃப்ரெஷ் மில்கை பொறுத்த மட்டும் நீங்கள் காய்ச்சி குடிக்கணுமா, காய்ச்சி குடிக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு கொஷின் வரும். அது பியூர்லி உங்களோட இண்டிவிஜுவல் சாய்ஸ். ஏன்னா நிறைய பேர் காய்ச்சி குடிக்காமல் அப்படியே மைக்ரோவேவில் வச்சு ஹீட் பண்ணி குடிக்கிறவங்களும் இருக்காங்க, என்ன மாதிரி காய்ச்சி குடிக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ இந்த ஃப்ரெஷ் மில்கை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நிறைய சைஸஸில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன சைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 2 liters, உங்களுக்கு வந்து 1 literலையும் கிடைக்கும். இன்ஃபேக்ட் ஒரு டம்ளர் சைஸ் 200 ml கூட கிடைக்கும் ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் ப்ரிஃபர்ட் சைஸ் வேணுமோ அதை வாங்கிக்கோங்க. ஸோ அது ஒரு ஆப்ஷன். பட் இதுதான் காஸ்ட் எஃபெக்டிவ். 2 liters தான் வந்து கம்பேரிட்டிவ்லி காஸ்ட் எஃபெக்டிவ் வரும். ஸோ இவ்வளோ தான் வந்து ஃப்ரெஷ் மில்கை பொறுத்த மட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டெட்ரா பேக் போகலாம். நிறைய டெட்ரா பேக் இருக்குது ஆக்சுவலி மார்க்கெட்டில்.
டெட்ரா பேக்கில் தான் நம்ம வந்து தயிர் பண்ண முடியும். இந்த 3 மில்க்லேயும் தயிர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தட்டும் இது ரெண்டில் பண்ணவே முடியாது. ஸோ இதில் உங்களுக்கு தயிர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பால் காய்ச்சிட்டு ஒரு 40 மினிட்ஸ் கழிச்சு ஒரு சிகப்பு காஞ்ச மிளகாய் போடணும், அதுக்கப்புறம் தயிர் விடணும். ஸோ இந்த ப்ராசஸ் கொஞ்சம் யூஸ்வலாக பண்ணுற ப்ராசஸோட டிஃப்ரெண்ட் ப்ராசஸில் தான் இதில் தயிர் பண்ண முடியும். அப்படி பண்ணாலுமே நம்ம இந்தியாவில் பண்ணுற மாதிரி இதில் தயிர் பண்ண முடியாது. ஸோ டெட்ரா பேக்கில் மட்டும்தான் தயிர் வந்து ஒழுங்காக வரும். பட் இந்த டெட்ரா பேக்லேயுமே நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது ஆக்சுவலி. ஸோ நம்ம இந்தியன் பிராண்ட்ஸோடு வருவோம். ஸோ இது 2 தான் இந்தியன் பிராண்ட்ஸ். இந்த 2 இந்தியன் பிராண்ட்ஸ்லேயும் நம்ம தயிர் வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப நல்லா வந்துடும். இந்த 2 இந்தியன் பிராண்ட்ஸ்க்கும் ப்ராப்ளமே கிடையாது. நம்ம டேஸ்ட்டை பொறுத்த மட்டும் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரியே தான் ஆல்மோஸ்ட் டேஸ்ட் இருக்கும். ஸோ இதில் இந்தியன் பிராண்ட்ஸை பொறுத்த மட்டும் கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்ன அப்படின்னா, இது ரெண்டுமே வந்து இந்த லோக்கல் பிராண்ட்ஸை விட கம்பேரிட்டிவ்லி காஸ்ட்லி. அண்ட் செகண்ட் ப்ராப்ளம் எப்படின்னா, உங்களுக்கு இது ஈஸியாக கிடைக்காது, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஈஸியாக கிடைக்காது அன்லெஸ் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு இந்தியன் ஷாப் இருந்தால் ஓகே. பட் அந்த இந்தியன் ஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த இந்தியன் மினி மார்ட்டில் வந்து ஆவின் கிடைக்காது, அமுல் கிடைக்க தான் சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்தியன் மில்கை பொறுத்த மட்டும் இருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ நீங்கள் வாங்கும்போது லிட்டில் இந்தியா போனீங்கன்னா ஒரு ஃபுல் கார்ட்டனாக வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ ஃபுல் கார்ட்டன் அப்படின்னா நீங்கள் வந்து கையிலலாம் தூக்கிட்டு வர முடியாது, இதுக்கு நீங்கள் தனியாக டாக்ஸியில் தான் போட்டு கொண்டு வரணும். ஸோ அந்த காஸ்ட்டும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்தியன் மில்கோட ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்றபடி டேஸ்ட் வந்து இது பர்ஃபெக்டாக இந்தியாவில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம இங்கே பக்கத்தில் உங்கள் எல்லார் வீட்டு பக்கத்துலையும் கிடைக்கிற காமன் மில்கை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த 4 பிராண்ட், ஆக்சுவலி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, என்னால் எல்லாத்தையும் கொண்டு வர முடியல. இந்த 4 பிராண்ட்ஸ் தான் நான் மாற்றி யூஸ் பண்ணுவேன். இந்த 4 பிராண்ட்ஸ்லையும் பர்ஃபெக்டாக நமக்கு ஏற்ற மாதிரி யோகர்ட் வரும். அஃப்கோர்ஸ் இந்தியன் டேஸ்ட், நம்ம ஊரில் ஆவின் மில்க் வாங்கி காய்ச்சி பண்ணுற அளவுக்கு டேஸ்ட் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது, கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். பட் நாங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு இதெல்லாம் பழகி போயிடுது. இனிஷியல் ஸ்டேஜஸில் நாங்களும் கொஞ்சம் ரொம்பவே டேஸ்ட் டிஃப்ரென்சஸ் எங்களுக்கும் தெரிஞ்சுது. இந்த பிராண்ட்ஸில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, காஸ்ட் வந்து சீப் அண்ட் உங்களுக்கு தடுக்கி விழுந்தால் எந்த ஷாப்லேயும் ஏதாவது ஒரு பிராண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அஃப்கோர்ஸ் நான் காமிக்கிறதுனால தான் இன்னுமே நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கும்போது முக்கியமாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது, இன்ஃபேக்ட் இந்தியன் பிராண்ட்ஸ் ஆகட்டும் இல்லாட்டி இங்கே இருக்கிற பிராண்ட்ஸ் ஆகட்டும், நீங்கள் முக்கியமாக செக் பண்ண வேண்டிய வேர்டிங் வந்து ஃபுல் க்ரீம் மில்க். இதை செக் பண்ணுங்கள். இதை செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்க்ரீடியன்ஸ் ஃபுல் க்ரீம் மில்க், ஓகேவா? இதுக்கும் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க். ஸோ இதுக்கும் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஹோல் மில்க், பட் இங்கே ஃபுல் க்ரீம், ஸோ இட் இஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு இதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் வந்து ஃபுல் க்ரீம், இதோட இன்க்ரீடியன்ஸும் ஃபுல் க்ரீம் மில்க், ஹோமோஜனைஸ்ட் அண்ட் பாஸ்டரைஸ், இதுவும் ஓகே கேர்டுக்கு. ஆனால் இந்த மாதிரி ஃபுல் க்ரீம் மில்க் நம்ம ஊர் தயிருக்கு செட் ஆகாது. ஏன்னா இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மில்க் அண்ட் சாய் 2 இருக்குது. ஸோ மில்க் சாலிட்ஸ், சாய் லென்டின், பெர்மிட்டட் ஸ்டெபிளைசர் அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ இது இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டுதில் எங்கள் பக்கத்து வீட்லேருந்து கொண்டு வந்தேன். ஸோ இந்த மில்க் வந்து குடிக்க தான் வந்து சரிப்பட்டு வரும். பட் நம்மளுக்கு வந்து மேஜி ஃப்ரெஷ் மில்க் தான் நாங்கள் குடிக்கிறதுனால நாங்கள் இந்த மில்க் வாங்குறதில்ல. ஸோ இது பியூர் அண்ட் பூர் நம்மளோட இந்தியன் டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ இந்த மில்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறதுனால தயிர் வந்து நமக்கு எக்ஸ்பெக்டேஷனில் வராது. ஸோ அதனால ஃபுல் க்ரீம் மில்க்னு பிளைண்டாக வாங்காமல் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறத பார்த்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தயிர் நல்லபடியாக தோயும். அஃப்கோர்ஸ் நம்ம இந்தியன் பிராண்ட்ஸில் இந்த பிரச்சனையே கிடையாது. நீங்கள் கண்ணை மூடின்னு இந்த 2 பிராண்டும் வாங்கலாம். இதுலேயுமே வந்து இன்னும் கூட ஒரு அமுல் கோல்டு அப்படின்னு ஒன்று இருக்குது, எல்லோ கலரில். அது இன்னுமே உங்களுக்கு ஆடையோடையே வரும் சில வாட்டி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இல்லை ஆவினில் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. பட் ஆவின் வந்து பர்ஃபெக்ட் டீல். இதுதான் வந்து தயிரை பொறுத்த மட்டும், டெட்ரா பேக் பொறுத்த மட்டும் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன். இந்த டெட்ரா பேக் எல்லாமே 6 months மினிமம் வேலிடிட்டி. ஸோ அதனால் நீங்கள் வந்து பல்காக வாங்கி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் கொஷின், இந்த பாலில் நான் எப்படி தயிர் துவைக்கிறது? இந்த கொஷனுக்கு ரொம்ப சிம்பிள் ஆன்சர். ஒரே ஒரு பிராண்ட் தான் எனக்கு இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கு. இந்த பால்ஸ் நேச்சுரல் யோகர்ட் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பால் வாங்கினோடனே பாலை காய்ச்சிட்டு 40 minutes கழிச்சு இதுலேருந்து ஒரு 1 tablespoon
1.5 டேபிள் ஸ்பூன் நீங்கள் அதில் போட்டிங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக கர்ட் செட் ஆகுது. நான் இது வரைக்கும் எல்லா பிராண்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு எந்த பிராண்டும் சரியாக செட் ஆகலை. இந்த பிராண்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆகுது. இன்ஃபேக்ட் என்னோடய கல்ச்சட்டி கர்ட் யோகர்ட்லேயுமே நான் அதான் செட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பட் இந்த பிராண்ட் நேம் நான் அதில் காமிக்கல. ஸோ நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கர்ட் எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு. ஸோ அந்த வீடியோக்குமே நான் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணேன். ஸோ நான் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆஃப் மில்க் யூஸ் பண்ணுறதுனால ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஒரு 3 months கழிச்சு என்ன ஆகுதுன்னா இந்த கர்ட் வந்து சரியாக செட் ஆகாது. ஒரு மாதிரி லிக்விடிட்டி ஆகிடும். மேபி வந்து நான் மல்டிபிள் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையா என்னன்னு தெரில. ஒரே பிராண்ட் யூஸ் பண்ணால் எனக்கு அந்த ப்ராப்ளம் வரல. நான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணேன்னா 3 monthsக்கு ஒரு வாட்டி இதே ப்ராசஸ் இந்த பால் நேச்சுரல் யோகர்ட் வாங்கிட்டு அதில் துவச்சிட்டேன்னா எனக்கு திருப்பி பிரச்சனையே இல்லாமல் பர்ஃபெக்டாக செட் ஆகிடுது. இது ஒரு டிப் நான் சொல்ல வரேன்னா இந்த பிராண்டை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து வேரியஸ் சைஸஸ் கிடைக்கிறது. சப்போஸ் நான் எனக்கு வந்து கர்ட் பண்ண எனக்கு டைம் இல்லை, எனக்கு வந்து ரெடிமேடாக கர்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த கர்டில் வந்து சுகர் இல்லை அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா நிறைய கர்டில் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து யோகர்ட் அப்படி தான் பிடிக்கும். அந்த ரீசன்னால் நிறைய யோகர்ட்டில் உங்களுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு இந்தியன் பிராண்ட்ஸை பற்றி தெரியாது. நான் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிராண்ட்ஸ் மட்டும்தான் நான் வந்து கர்டுக்கு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் ஈஸியாக கிடைக்கிறது. அண்ட் துவைக்கிறதுக்காக நான் வந்து லிட்டில் இந்தியாவிலேருந்து ஒரு கர்ட் நான் வந்து வாங்குறது வந்து எனக்கு வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் இல்லை. ஸோ வீட்டு பக்கத்தில் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இதுதான் இன்னொரு ஆப்ஷன் கர்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து பன்னீர். ஃப்ரெஷ் மில்கில் பன்னீர் ரொம்ப ரொம்ப கம்மி ஈல்ட். உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்கில் வந்து இதே குவான்டிட்டி வந்து நீங்கள் வந்து டெட்ரா பேக்கில் கம்பேர் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ் மில்க் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். டெட்ரா பேக்கில் நிறைய ஈல்ட். அஃப்கோர்ஸ் ஆவின் தான் ஈல்ட்ஸ் த மேக்ஸிமம் பன்னீர் என்னை பொறுத்த மட்டும். அதுக்கப்புறம் தான் மீதியெல்லாம் வரும். ஸோ இது வந்து இன்னொரு பாயிண்ட். பன்னீரை பொறுத்த மட்டும் நான் லெமன் புழிஞ்சு பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த ஊர் லெமன் வந்து அந்த அளவுக்கு சவர் கிடையாது, புளிப்புத்தன்மை வந்து ரொம்ப கம்மி. அதனால பன்னீரை பொறுத்த மட்டும் நான் வந்து வினிகர் யூஸ் பண்ணால் நிறைய ஈல்ட் கிடைக்கிறது. அஃப்கோர்ஸ் லெமன் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஈல்ட் கிடைக்கும், பட் நிறைய லெமன் யூஸ் பண்ணோம். ஸோ பால், தயிர், பன்னீர் இது 3 பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். நான் வந்து ரொம்ப கம்மி பிராண்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் சின்ன பாப்பா இருந்தாங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு டாக்டர் கிட்ட கேட்டுட்டு உங்கள் மில்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக அடல்ட்ஸ்க்கு கிட்ஸ்க்கு மட்டும்தான் சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கு ஒவ்வொரு இம்யூனிட்டி பவர் இருக்குது. அதுவும் இந்தியாவிலேருந்து உங்கள் குழந்தை இங்கே வந்துச்சுன்னா கண்டிப்பாக இம்யூனிட்டி இனிஷியல் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ பெஸ்ட் பர்சன் டாக்டர் தான். ஸோ டாக்டர்கிட்ட கேட்டுட்டு உங்களோட மில்க் பிராண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் பார்ட் 1 தான். பார்ட் 2ல் இன்னும் நிறைய வரப்போகுது. ஸோ உங்களுக்கு இன்பிட்வீன் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். நான் வந்து அதையும் அடுத்த வீடியோவில் இல்லாட்டி அதுக்கு அடுத்த வீடியோவில் போட பார்க்குறேன். உங்களை சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். See you soon.